Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் UGTRB இங்கிலீஷோட 5th யூனிட் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய குயிக் ரிவிஷன் பார்க்குறோம். அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். On that fine note, move on to the topic. There is a note here. இந்த குயிக் ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. பிகாஸ் we are running out of our time. அதனால் டைரெக்டாகவே வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். Dash is sluttering with the heat of injustice and oppression in I have a dream. உங்களால் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட ஆன்சர் பார்க்குறோம். மிசிசிப்பி. நெக்ஸ்ட் ஒன். எமர்சன் இஸ் ஆல்சோ நோன் as Dash. Answer, Sage of Concord. Next one. Who is the pioneer and also called as father of free verse? Answer, Walt Whitman. Next one. The Gettysburg Address was called as Dash by Charles Sumner. Answer, Monumental Act. Next one. Walt Whitman's first edition of Leaves of Grass published in the year of Dash 1855. அண்ட் there is a note here. அமெரிக்கன் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ராபர்ட் ஃப்ராஸ்ட், வால்ட் விட்மன் இவங்களை பற்றி கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 4 times வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பார்த்திங்கன்னா புலிட்சர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதோட இயர்ஸு, எதுக்காக வாங்கினார், அதே மாதிரி வால்ட் விட்மனும் வந்து பர்டிகுலர்லி இந்த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் இது ரிலேட்டடாக நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, லாஸ்ட்டாக அதுக்கு எந்த நேமு, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த கொஸ்டின் கூட நீங்கள் அதையுமே வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள். அடுத்து, குயின் ரிக்லிஸ் காமன் நிக் நேம் ஆஃப் டேஷ். ஆன்சர், எமிலி டிக்கன்சன். நெக்ஸ்ட் ஒன். H.W. Longfellow was the professor of modern languages in Dash, Harvard University. Next one. All brooks except the one in West Running Brook flow to Dash. Answer, East. Next one. In which collection the poem Happiness is published? Answer, Chicago Poems. Next one. Playing tennis without a net. Who is the poet mentioned here? Answer, Robert Frost. Next one. What is the name of the mother-in-law in the novel Beloved? Answer, Baby Sucks. மேக்ஸிமம் இந்த மாதிரி நாவல்ஸு, பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட நேம்ஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் அப்படின்றதுனால டைரெக்டாக இவங்க யார், இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கொஸ்டின்ஸு. பட் நிறைய நாவல்ஸ் இருக்குது த்ரூ அவுட் த சிலபஸ் பார்த்திங்கன்னா. அதனால் மேக்ஸிமம் நேம்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். What is the chief magazine of New England Transcendentalism? The Dial. Next one. Who looks like a rough man in the story An Angel in Disguise? Answer, Joe, who is a wheelwright. Next one. Sylvia Plath wrote Lady Lazarus in Dash before her death by suicide in 1963. Answer, 1962. அதுக்காக தான் அந்த இயருமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து, the first volume of Emily Dickinson's poems appeared in Dash. Option 1890. Next one. When did Emerson begin his formal schooling? Answer, 1812. Next one. What is the figurative language in the Battle of Ants? Answer, simile. Next one. Rhyme scheme of the poem Nature. Answer, ABBA, ABBA, CDE, CDE. அண்ட் உங்களுக்கு இதில் இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. இப்போ இந்த ரைம் ஸ்கீமை பார்க்கும்போது உங்களுக்கு யாரோட ரைம் ஸ்கீம் வந்து ஞாபகத்துக்கு வருது? ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைம் ஸ்கீம் இல்லையா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு யாரோட ரைம் ஸ்கீம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் தெரியும் போது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து, டேஷ் இஸ் எ வார் பிட்வீன் 2 races of ants. Answer, Bellum. Next one. Identify which of the periodical was started by Walt Whitman. Answer, The Long Islander. Next one.
Identify Sylvia Plath's first collection of poems appeared as dash. Answer, The Colossus. Next one. Who is Myrmidon in A Battle of Ants? Answer, Soldiers of Achilles. Next one. Which is the term used by Tennis Williams in the play The Glass Menagerie? Answer, memory play. Next one. The last 6 line of the poem Nature remains dash concepts of nature. Answer, Wordsworth. ஸோ இதில் எப்படி வேணால் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஆன்சரில் இருந்தே வந்து போயம் நேம் கூட கேட்டு அது வந்து கொஸ்டினாக கூட இருக்கலாம். எப்படி வேணால் உங்களோட கேள்விகள் அமையலாம். நெக்ஸ்ட் ஒன். When was Self Reliance first published? Answer, 1841. Next one. What is the name of the play titled before The Glass Menagerie? Answer, The Poker Night. Next one. In Self-Reliance, what is the hobgoblin of Little Minds? Answer, Consistency. Next one. Totally, how many scenes are there in The Glass Menagerie? Answer, 7 scenes. Next one. Identify the term of Abraham Lincoln as the president. Answer, 1861 to 1865. Of course, Abraham Lincoln and then through APJ Abdul Kalam, இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எத்தனாவது பிரசிடெண்ட்டு கலாம்னு பார்த்தீங்கன்னா 11th பிரசிடெண்ட்டு அண்ட் இயருமே வந்து பார்த்துக்கோங்க. ஐ தாட் 2002 அப்படின்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ராதாகிருஷ்ணன் அவங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்களா, எந்த இயரு, எத்தனாவது வைஸ் பிரசிடெண்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலாம் அவர்களுடையது அண்ட் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் டைமில் ஒரு முறை இந்த கேள்விகள் உங்களோட ரிவிஷனில் இருக்கட்டும். ஓகே, அடுத்து. வாட் இஸ் த செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் ஆஃப் சில்வியா பிளாத்? ஆன்சர், த பெல் ஜார். ஸோ ஆத்தர் என்ன எழுதியிருக்காங்க? ஸோ ஒரு போயட் வந்து போயம் தான் எழுதணும் அப்படின்னு இல்லை. எனி ட்ராமாஸு, நாவலு அந்த மாதிரி பெக்யூலியராக எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, வெரி லெஸ் இன் நம்பர்ஸாக இருக்கும். மேபி அது கொஞ்சம் பிரபலம் அடையாததாக இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் முக்கியமானவங்க இந்த மாதிரி விமன் ரைட்டர்ஸ் எல்லாமே, சில்வியா பிளாத்தாக இருக்கட்டும், எமிலி டிக்கன்சனாக இருக்கட்டும், அண்டு 10th யூனிட்டில் இருக்கக்கூடிய போய்ட்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள். அதில் நிறைய பேர் வந்து நிறைய அவார்டு வின்னர்ஸாக இருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. இது 5th யூனிட் ஆச்சு, 10th யூனிட்டை பற்றி இங்கே சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஞாபகம் வர்றதுனால உங்களுக்கு விமன் ரைட்டரை பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் அந்த டாபிக் வந்து இன்க்ளூட் ஆகுது. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய அவார்டு வின்னர்ஸ் இருக்காங்க. அதை ஒரு முறை பார்த்துருங்க. அடுத்து. Who is the character nicknamed Blue Rose in the play The Glass Menagerie? Answer, Laura. அடுத்து. Identify the name of the girl who Jim is engaged to. Answer, Betty. அடுத்து. Which was the most poetical device is used in the poem Brahma? Answer, repetition. Next one. The parody of The Glass Menagerie is The Laugh Menagerie, one act play by dash. Option, Christopher Durang. Next one. What is the name of the car mentioned in the play Death of a Salesman? Option, 1928 Chev அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, which is nothing but Chevrolet. Next one. Who was the poet called as a father of the modern French symbolist poet? Answer, Edgar Allan Poe. Next one. Where is the requiem takes place at Death of a Salesman? வில்லிஸ் கிரேவ். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஒரு 2 act play வித் ரெக்யூம் அப்படின்னு சொல்லி. அந்த ரெக்யூம் எங்கே நடந்தது அப்படின்னு தெரியணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருவார் இல்லைங்களா, அப்புறமா அந்த மாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, வில்லிஸ் கிரேவ் அப்படின்னு அதோட ஆன்சர் இருக்குது. அடுத்து. டோட்டல் சாப்டர்ஸ் ஆஃப் த நாவல் த ஸ்கார்லட் லெட்டர் இஸ் dash 24. Next one. What is the life insurance amount mentioned in the play Death of a Salesman? Answer, $20,000. Last one. Which ant is bigger in size in the Battle of Ants? Answer, black. அந்த ரெட்டு அண்ட் பிளாக் இருக்கும் இல்லைங்களா, அதில் பிளாக் தான் வந்து சைஸில் பெருசாக இருக்கும். இந்த யூனிட்டோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு சானட் ரிலேட்டடாக கேட்டிருந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்போது கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் அமையட்டும். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.